நம்ம கரெக்டா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மம் எல்லாம் கொடுக்கிறோம், நமக்கு ஏன் மாத்தி மாத்தி கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அன்னலாரை விடவா நாம் மேலானவர்கள்? அன்னலாருக்கும் கஷ்டங்கள் வந்தது. அதை தாண்டி ரசூல் உலகத்திலே பேர் வருகிறார்கள், இன்றைக்கு வரைக்கும் ஜொலிக்கிறார்கள். பெருமானார் இன்னைக்கும் ஜொலிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இன்றைக்கு பின்பற்றுபவர்கள் முஸ்லிம்கள், மூமின்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் மனித சமூகம் ஆள்கிறதோ அங்கெல்லாம் அன்னலாரினுடைய மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இன்று எடுத்து நடக்கிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போறார். நான் உங்கள் மனதில் பதிவு செய்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி, படைத்தவன் அல்லாஹ் நமக்கு எந்த காலத்திலும் கஷ்டம் கொடுக்க நாடுவதில்லை. நான் கஷ்டத்திலேயே இருக்கணுங்கிறது அவன் தீர்மானமும் அல்ல, அவன் விருப்பமும் அல்ல. ஜெலிப்பா இருக்கணும், ஆனா அவனை மறக்க கூடாது. அவனை மறக்காத ஒரு வாழ்க்கை, அது உண்மையிலேயே உயர்வானது, ரொம்ப இனிமையான வாழ்க்கை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நடத்தின பாடம் விசேஷமான பாடம். இன்னைக்கு நீங்க புகார் ஷரீஃப் எல்லாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கு. எல்லாமே இந்த உலகத்தை மிக உயர்ந்த புனிதர்களை உருவாக்கின பாடம். இரக்கமில்லாதவர்கள் அந்த சபைக்கு வந்தவங்க, போதையில வந்தவங்க, உலகாளர்களாக வந்தவங்க, இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க, அத்தனை பேரையும் உலகம் திரும்பி பார்க்கிற இடத்துல கொண்டு நிறுத்தினார்களா இல்லையா? குருடர்களை, பழிவாங்க வந்தவர்களை, மிக கொடூரமாக நடந்தவர்களை, போதையில் பித்து பிடித்து நடந்தவர்களை, உத்தம நபிகளின் சபை அவர்களை மாற்றிய இடம் அல்லாஹ்வின் நேசர்களாக மாற்றினார். ஒரு இனிய வாழ்க்கை என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். அல்லாஹ்வோடு எப்போதும் நாம் அழகாகத்தான் நடக்க வேண்டும், நன்றியோடு தான் நடக்க வேண்டும். எந்த நிலையிலும் அவன் மீது கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டு வணக்கத்தை விடுவதோ கூட